தமிழ் மண் நேயர்களுக்கு வணக்கம். 2024 தேர்தல் தொடர்பான செய்திகளை தான் இந்த சீரீஸில் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் திமுக கூட்டணி போட்டியிடும் தொகுதிகள், அதில் போட்டியிட வாய்ப்பு இருக்க வேட்பாளர்களுடைய உத்தேச பட்டியலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை அவங்க மெகா கூட்டணி அமைச்சு 38 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தாங்க. பாண்டிச்சேரி சேர்த்து 39 தொகுதிகள். தமிழ்நாட்டில் தேனியில் மட்டும்தான் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த EVK சிலங்கோவன் தோல்வி விட்டுருந்தார். அந்த ஒரு தொகுதியை தவிர்த்து மீதி எல்லாமே திமுக கூட்டணிக்கு வெற்றி அமைஞ்சிருந்துச்சு. இந்த முறை அந்த ஒரு தோல்வியை கூட விடக்கூடாது, 40 தொகுதியிலும் வெற்றி பெறும் அப்படின்னு தான் திமுகவுடைய குறிக்கோளாக இருந்துகிட்டு இருக்கு. 2024 40 தொகுதியும் கைப்பற்றிய ஆகும், 40 நமதே அப்படின்னு ஸ்டாலினும் இலக்காக வச்சிருக்காரு. கடந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில் 24 இடங்களில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டாங்க திமுக. அதில் 20 தொகுதிகளில் சுத்த கட்சி வேட்பாளர்களும் 4 தொகுதிகளில் பிற கட்சியை சேர்ந்த வேட்பாளர்களுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டது. காங்கிரஸுக்கு 9+1 பாண்டிச்சேரியில் இருக்க ஒரு தொகுதியோடு சேர்த்து 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்துச்சு. IEMலுக்கு ஒரு தொகுதி, VCK திருமாவளவனுக்கு ஒரு தொகுதி, இடதுசாரிகளுக்கு தலா 2 தொகுதி, அப்படி 40 தொகுதியும் அவங்க போட்டிட்டு இருந்தாங்க. இந்த முறையும் அதே எண்ணிக்கையிலான தொகுதிகளை கொடுத்துருது அப்படிங்கிறது கட்சியுடைய முடிவாக இருக்குது. அதிகபட்சம் போனால் காங்கிரஸுக்கு 1-2 தொகுதிகள் குறைக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லப்படுது. மேலும் பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற IJK கட்சியை சேர்ந்த பாரிவேந்தர் இந்த முறை திமுக கூட்டணி இல்லை, அதனால் அதுவும் திமுகவே போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. அதிகபட்சமாக உதயசூரியன் சின்னம் 25 இடங்களில் போட்டியிடுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. எஞ்சிய இடங்கள் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. தொகுதிகள் அடிப்படையில் பார்க்கும்போது திருவள்ளூர் தொகுதி கடந்த முறை காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மருத்துவர் ஜெயக்குமார் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இந்த முறையும் காங்கிரஸ் கட்சிக்கே அந்த தொகுதி கொடுக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் VCK சார்பில் திரு ரவிக்குமார் அவர்களுக்காக இந்த முறை திருவள்ளூர் தொகுதியை அவங்க கேட்டிருக்கதா சொல்லப்படுது. ஒருவேளை காங்கிரஸ் அங்கே போட்டியிட விரும்பலை அப்படின்னா ரவிக்குமாருக்காக அந்த தொகுதி கொடுக்கப்படலாம் அப்படிங்கிறது தகவல் வெளியாகி இருக்குது. சென்னையை பொறுத்த வரைக்கும் 3 தொகுதிகளும் திமுகவுடைய தொகுதிகள் தான். வட சென்னையை பொறுத்த வரைக்கும் முன்னாள் அமைச்சர் ஆற்காடு வீராசாமியோட மகன் கலாநிதி வீராசாமி அங்கே எம்பியாக இருக்கார். அவர் பேரில் எந்த ஒரு கெட்ட பேரும் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த முறையும் அவரே அங்கே போட்டியிட போகிறார் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு. மத்திய சென்னை பொறுத்த வரைக்கும் அது மாறன்களுடைய குடும்ப தொகுதி அப்படின்னு சொல்லலாம். முரசொலி மாறனுடைய மகன் தயாநிதி மாறனுக்கு தான் அங்கே சீட்டு ஒதுக்கப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த முறை தேமுதிகவில் திமுகவுக்கு வந்த கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அந்த தொகுதியை கேட்டிருக்கார் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாக இருக்குது. ஒருவேளை அவரும் சீரியஸாக அந்த தொகுதியை கேட்கும் பட்சத்தில் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு முடிவை கட்சி தலைமை எடுக்க வேண்டியிருக்கும். ஒருவேளை கான்ஸ்டன்டைன் ரவீந்திரனுக்கு தொகுதி மாற்றி வழங்கப்படலாம், அல்லது அடுத்த முறை வாய்ப்பு வழங்குறோம் அப்படின்னு கட்சி சொல்லலாம். தயாநிதி மாறனுக்கே இந்த தொகுதி ஒதுக்கப்படும் அப்படிங்கிறது கட்சியினோட தகவலாக இருந்துகிட்டு இருக்கு. தென்சென்னையை பொறுத்த வரைக்கும் தமிழச்சி தங்கப்பாண்டியனுக்கே இந்த முறையும் சீட்டு கொடுக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க மேலே எந்த இது இல்லை அப்படின்னால அவங்களுக்கே இந்த முறையும் சீட்டு கிட்டத்தட்ட உறுதி அப்படின்னே சொல்லப்படுது. ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கே முன்னாள் அமைச்சர் TR பாலுவுடைய தொகுதி. இந்த முறையும் அவர் அங்கேயே போட்டிவிட போகிறார். அதனால் TR பாலு ஸ்ரீபெரும்புதூர் திமுக வேட்பாளராக கிளம்பினாங்க வாய்ப்புகள் இருக்குது. காஞ்சிபுரம் பொறுத்த வரைக்கும் திமுகவை சேர்ந்த G செல்வம் அங்கே போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். ஆனால் இந்த வாட்டி ராசா அங்கே கிளம்பிருவார் அப்படின்னு சொல்லப்படுது. இல்லை அப்படின்னா VCKவை சேர்ந்த திருமாவளவன் அந்த தொகுதியை குறி வச்சிருக்கார். இந்த 3 பேர்த்தில் யாராவது ஒருத்தருக்கு அந்த தொகுதி ஒதுக்கப்படலாம் அப்படிங்கிறது ஒரு கருத்தாக இருந்துகிட்டு இருக்கு. இதில் G செல்வமே இருக்கட்டும், ராசா வேறு தொகுதி போகலாம் அப்படிங்கிறதும் கட்சியுடைய விருப்பமாக இருந்துகிட்டு இருக்குது. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது செல்வத்துக்கு கூடுதல் அட்வான்டேஜாக அந்த தொகுதி இருக்குது. அரக்கணத்தை பொறுத்த வரைக்கும் முன்னாள் அமைச்சர் ஜெயக் தரகச்சிகனுக்கு அந்த தொகுதி கடந்த முறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுருந்துச்சு. அவரும் வெற்றி பெற்று எம்பியாக இருக்கார். இந்த முறை அவர் தொகுதி மாற விரும்புகிறதா ஒரு தகவல் வெளியாக இருக்குது. ஒருவேளை அதை கட்சி தலைமை ஏற்கும் பட்சத்தில் அந்த தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்படலாம் அப்படிங்கிற கருத்தும் இருக்குது. வேலூரை பொறுத்த வரைக்கும் கட்சியுடைய பொதுச் செயலாளரும் அமைச்சருமான துரைமுருகனுடைய மகன் கதிரானந்த் கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். அவர் என்னதான் வெற்றி பெற்றிருந்தாலும் 3000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார். அதனால் மீண்டும் அவருக்கே கொடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கட்சி தலைமை கிட்ட இருக்குது. கட்சி வட்டாரத்தில் அது ஒரு பேச்சு பொருளாக இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது. இருந்தாலும் இது என்னுடைய கடைசி தேர்தல், எனக்கு அடுத்து கட்சியில் என் மகனுக்கு ஒரு இடம் இருக்கணும், அதனால் இந்த முறை சீட்டு கொடுத்தே ஆகணும். துரைமுருகன் கட்சியோட தலைமை வலியுறுத்திருக்கனால கதிரானந்துக்கு கூடுதலாக வாய்ப்பு கொடுக்கப்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஆனாலும் இந்த தொகுதியில் இன்னும் சிலர் போட்டியிடுறதுக்கான விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் வேலூர் மாநகராட்சியுடைய மேயராக இருக்கிற சுஜாதா அவங்க கிளம்புறதுக்கான விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. பாஜகவை சேர்ந்த கார்த்திகாயனி அவங்க அதிமுகவில் மேயராக இருந்தவங்க அப்படிங்கும்போது மேயர் விசஸ் மேயர் அப்படின்னு ஒரு கான்டெஸ்ட் உருவாக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் சுஜாதா இந்த தொகுதியை அவங்க கேட்டிருக்காங்க. அதுபோக அரக்கணம் தொகுதியில் போட்டியிட்ட ஜெகத்ரட்சகன் தொகுதி மாற விரும்புகிற நிலையில் அவர் வேலூர் தொகுதியை கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சுருக்கனால அதையும் கட்சி கன்சிடர் பண்ண வேண்டிய நிலைமையில் இருந்துகிட்டு இருக்காங்க. இதில் யாருக்கு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது
கட்சி தலைமை எடுக்கும் முடிவில் தான் இருக்குது. கிருஷ்ணகிரியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த செல்லக்குமார் தான் கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். ஆனால் அவருக்கு கட்சிக்குள்ளே சில பிரச்சனைகள் இருக்கனால இந்த தொகுதி தனக்கு வேண்டாம் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி விரும்புகிறதா சொல்லப்படுது. அதன் அடிப்படையில் அந்த தொகுதியை காங்கிரஸ் கட்சி கைமாற்றி விட முடிவு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்குது. அதை யாராவது ஒரு கூட்டணி கட்சிகள் கேட்டால் அவங்களுக்கே கொடுத்துடலாம் அப்படின்னு திமுக தலைமை முடிவு செய்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. தருமபுரியை பொறுத்த வரைக்கும் மருத்துவர் செந்தில் அங்கே போட்டியிட்டு வெற்றி பெற்றார். ஏற்கனவே அவர் பிரச்சாரத்துக்கு போகும்போது சாதி சொல்லி ஓட்டு கேட்டார் அப்படிங்கிற ஒரு வீடியோவெல்லாம் சர்ச்சையாயிட்டுச்சு. அதுபோக பல நேரங்களில் அவர் பேசக்கூடிய கருத்துக்கள் கட்சிக்கு ஒரு பின்னடைவாக இருக்குது. அண்மையில் அவர் பேசின கருத்து கட்சிக்கு பெரும் தலைக்குனிவை ஏற்படுத்திச்சு. அதனால் அவருக்கு சீட்டு கொடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு ஐயம் கட்சி தலைமைக்கு வந்திருக்கு. அதுபோக தனக்கும் இந்த அரசியலில் பெரிதாக நாட்டம் இல்லை, அது சிக்கலாக இருக்குது, அதனால் தானே முன் ஒதுங்கிட்டோம்னா அது பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படின்னு செந்திலும் விரும்புறதுனால அவர் இந்த வாட்டி சீட்டு கேட்க போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்காருன்னு சொல்லப்படுது. ஒருவேளை தர்மபுரியை திமுக போட்டியிட விரும்பலைன்னா அதை கூட்டணி கட்சியான காங்கிரஸுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஒருவேளை காங்கிரஸ் இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது கூட்டணி கட்சிகளுக்கு அந்த தொகுதி ஒதுக்கப்பட வாய்ப்பு இருக்குது. திருவண்ணாமலை தொகுதியை பொறுத்த வரைக்கும் CN அண்ணாதுரை அங்கே எம்பியாக இருந்துகிட்டு இருக்காரு. அவருக்கு தொகுதி மக்கள்கிட்ட அவ்வளோ பரிச்சயம் இல்லை, பெரிய செல்வாக்கு இல்லை அப்படிங்கிறனால வேட்பாளரை மாற்றுவதற்கு முடிவு செய்திருக்காங்க. அதன் அடிப்படையில் அமைச்சர் ஏவா வேலு அவருடைய மகன் கம்பனுக்கு இந்த தொகுதியை ஒதுக்கும்படி கேட்டிருக்காரு. அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் கட்சிக்குள்ளே எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அதனால் குடும்பம் வரைக்கும் இந்த இடத்த போட்டியிட்டு தன் மகனுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறத வேலு முனைப்பு கட்டுறார். அவருக்கே இந்த தொகுதி ஒதுக்கப்படுறதுக்கான வாய்ப்புகளும். ஆரணியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த விஷ்ணு பிரசாத் அன்புமணியுடைய மச்சான் அவருக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டிருந்தால் அவரும் வெற்றி பெற்று எம்பியாக இருக்கார். இந்த முறையும் காங்கிரஸ் கட்சிக்கு இந்த சீட்டு கொடுக்கப்படலாம் அப்படிங்கிறது திமுகவுடைய முடிவு. ஆனால் உட்கட்சி பிரச்சனை காரணமாக இந்த தொகுதியில் போட்டியிட வேண்டாம், திமுக கிட்ட கொடுத்துட்டு வேறு தொகுதியை வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது காங்கிரஸுடைய நினைப்பாக இருக்குது. அதன் அடிப்படையில் இந்த தொகுதி திமுக அல்லது வேறு சில கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. விழுப்புரத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை விசிகாவை சேர்ந்த ரவிக்குமார் திமுக சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். ஆனால் இந்த முறை பொன்முடியோட வழக்கு காரணமாக அங்கே திமுக செல்வாக்கு சற்று சரி சந்திச்சிருக்கு. அதனால அங்கே போட்டியிட்டால் நமக்கு பாதகம் ஏற்படும், அதனால் வேறு தொகுதி கேட்கலாம் ரவிக்குமார் முடிவு பண்ணியிருக்கதா ஒரு தகவல் இருக்குது. அதுபோக விசிகாவுக்கே அங்கே சீட்டு கொடுத்தாலும் அங்கே ரவிக்குமாரை வேட்பாளராக நிறுத்துவதற்கு கட்சியினரிடையே எதிர்ப்பு இருக்கனால அங்கே யாரை நிறுத்துறது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை விசிகா கொடுக்கப்படலைன்னா திமுகவே அந்த தொகுதியில் களமிறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கள்ளக்குறிச்சி இந்த தொகுதி தேமுதிகவுடைய குறியாக இருந்துட்டு இருக்கு. எந்த கூட்டணி போனாலும் கள்ளக்குறிச்சியை கேட்டு உறுதியாக வாங்கிடணும் அப்படிங்கிறது அவங்க முனைப்பாக இருக்காங்க. அதன் அடிப்படையில் சுதீஷுக்கு அந்த தொகுதியை வாங்கி கொடுக்கறது அப்படின்னு இருக்காங்க. ஒருவேளை திமுக கூட்டணிக்குள்ளே கள்ளக்குறிச்சி வந்தால் சுதீஷுக்கு அங்கே கொடுக்கலாமா, அங்கே கேட்கலாமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் அங்கே ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் பொன்முடிய மகன் கௌதம் சிகாமணி வெற்றி பெற்றிருக்கார். ஒருவேளை பொன்முடிக்கு பதிலாக கௌதம் சிகாமணி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கட்சி முடிவு பண்ணால் இதை தேமுதிக கொடுக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இல்லை தேமுதிக வரல அப்படின்னா கௌதம் சிகாமணிக்கே கொடுக்கலாம் அப்படிங்கிறது கட்சியினுடைய கருத்தாக இருந்துகிட்டு இருக்கு. சேலம் குங்கு பகுதியில் திமுகவுடைய கோட்டையாக ஒரு காலத்தில் இருந்துகிட்டு தொகுதி சேலம். இதில் SR பார்த்திபன் கடந்த முறை போட்டிட்டு வெற்றி பெற்றிருந்தார். அவருக்கே இந்த வாட்டி கொடுக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் அந்த தொகுதியில் முன்னாள் அமைச்சர் வீரபாண்டியருடைய பேத்தி மலர்விலையும் அந்த தொகுதியை கேட்டிருக்காங்க. அதுபோக காங்கிரஸுக்கு அந்த சீட்டை ஒதுக்கும்படி கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸில் அந்த சீட்டு ஒதுக்கப்படும் பட்சத்தில் முன்னாள் காங்கிரஸ் தலைவர் KV தங்கபாலு அவருடைய மகனுக்காக அந்த தொகுதியை கேட்டுட்ருக்கார். அதன் அடிப்படையில் காங்கிரஸ் கொடுக்கப்பட்டால் அவருடைய மகன் கார்த்தி அந்த தொகுதியில் போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. நாமக்கல் இந்த தொகுதி கடந்த முறை கூட்டணி கட்சியான கொங்கு மக்கள் தேசிய கட்சிக்கு திமுக சின்னத்திலே போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு. அந்த கட்சியை சேர்ந்த AKP சின்ராஜ் அங்கே போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இந்த முறை அந்த கட்சிக்கு சீட்டு கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு ஐயம் கட்சிக்குள்ள திமுக தலைமையில் இருக்கிறதா சொல்லப்படுது. ஒருவேளை அந்த சீட்டு கூட்டணி கட்சி கொடுக்குறாங்க அதை கொங்கு மக்கள் தேசிய கட்சிக்கு கொடுத்துடலாம் அப்படிங்கிற எதிர்க்கிறாங்க. இந்த வாட்டியும் சென்ராஜ் போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குன்னு சொல்லப்படுது. ஈரோடு தொகுதியை பொறுத்த வரைக்கும் மதிமுகவை சேர்ந்த கணேசமூர்த்தி போட்டியிட்டு வெற்றி பெற்றார். ஆனால் இந்த முறை அவருக்கு உடல்நிலை காரணமாக தேர்தல் அரசியலிருந்து விலகிக்கிறதா சொல்லியிருக்காரு. அதன் அடிப்படையில் ஈரோடு தொகுதியை மதிமுக திமுக கிட்ட சரண்டர் பண்ணிட்டு வைகோவுடைய மகனுக்கு விருதுநகர் தொகுதியை வாங்கிக்கலாம் அப்படின்னு மதிமுக முடிவு பண்ணியிருக்கு. அதன் அடிப்படையில் இந்த தொகுதியை காங்கிரஸுக்கு திமுக ஒதுக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. திருப்பூர் இது கடந்த முறை CPI கட்சியை சேர்ந்த K சுப்பராயனுக்கு ஒதுக்கப்பட்டிருந்துச்சு. அவர் வெற்றி பெற்று எம்பியாக இருந்துகிட்டு இருக்காரு. அவருக்கே இந்த வாட்டி கொடுக்கப்படலாம் அப்படின்னு வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை அவருக்கே இல்லைன்னா கூட CPI கிட்ட அதை கொடுத்துடலாம் அப்படிங்கிறது திமுகவுடைய ஒரு முடிவாக இருக்குது. நீலகிரியில் ஏற்கனவே எல் முருகன் கன்சல்டேட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது அவருக்கு எதிராக ஒரு டஃப்பான கேண்டிடேட் நிறுத்தணும்
அப்படிங்கிறது திமுகவுடைய முடிவாக இருந்துருக்கு. அதன் அடிப்படையில் ராசாவையே இங்கே களமிறக்கலாம், ஏற்கனவே அவர் அங்கே எம்பியாக இருக்கார், இந்த வாட்டியும் அவரே திருப்பி இறக்கலாம் அப்படிங்கிறது கட்சியோட முடிவாக இருந்துகிட்டு இருக்கு. டஃப் கேண்டிடேட் வேறு யாரும் கிடைக்காத பட்சத்தில் இந்த முறையும் ராசாவே அங்கே களமிறங்குவார் அப்படிங்கிறது திமுகவுடைய முடிவாக. கோவையை பொறுத்த வரைக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த PR நடராஜனுக்கு கடந்த முறை அந்த தொகுதி ஒதுக்கப்பட்டிருந்துச்சு. இந்த முறை வந்து திமுகவை சேர்ந்த மகேந்திரன் அந்த சீட்டை கேட்டிருக்கதா சொல்லப்படுது. அதனால இந்த தொகுதியை வந்து மாற்றி விட்டுடலாமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஏற்கனவே வந்து பொள்ளாச்சி தொகுதி தான் வந்து மகேந்திரனுக்கு ஒதுக்கலாம் அப்படின்னு திமுக தலைமை முடிவு பண்ணிருந்துச்சு. ஆனால் அவர் கோயம்புத்தூர் எனக்கு அட்வான்டேஜ், அதனால அங்கே கொடுங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது மகேந்திரனுக்கு கோவை தொகுதியை ஒதுக்கி கொடுத்துட்டு பொள்ளாச்சி தொகுதியை CPMக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது திமுக தலைமை எடுக்கக்கூடிய முடிவா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் வேலுச்சாமி வந்து அங்கே வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். ஆனால் இந்த முறை வந்து காங்கிரஸ் கட்சி அந்த சீட்டை கேட்கறதுனால ஜோதிமணிக்காக காங்கிரஸ் கட்சிக்கு அந்த சீட்டை கொடுக்கறதுக்காக திமுக முடிவெடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஒருவேளை வேலுச்சாமி வந்து ஒத்துக்கொள்ளும் பட்சத்தில் இந்த முறை திண்டுக்கல் தொகுதியுடைய வேட்பாளராக ஜோதிமணி காங்கிரஸ் சார்பில் களமிறக்கப்படுவார். ஜோதிமணி திண்டுக்கல் தொகுதியை குறி வச்சிருக்கனால கரூர் தொகுதி வந்து கிட்டத்தட்ட கலியாக இருக்குது. ஏற்கனவே செந்தில் பாலாஜி வந்து இப்போ இல்லை அப்படிங்கும்போது அங்கே கட்சிக்கு ஒரு டவுன்ஃபாலாக இருக்குது. அதனால் இந்த தொகுதியை என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. கரூர் தொகுதியில் காங்கிரஸ் போட்டியிடல அப்படின்னா வேறு வழி இல்லாமல் திமுகவே போட்டியிட வேண்டிய சூழல் ஏற்படலாம் அப்படிங்கிறதும் தகவல் சொல்லப்படுது. பெரம்பலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை வந்து IJK கட்சியை சேர்ந்த பார்வையந்தன் அங்கே போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். இந்த முறை அவர் வந்து பாஜக கூட்டணியில் இருக்கார். அதனால் மீண்டும் இதை கூட்டணி கட்சிக்கே கொடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் திமுகவை சேர்ந்த அமைச்சர் நேரு அவருடைய மகன் அருண் நேருவுக்கு வந்து அந்த தொகுதியை ஒதுக்கணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கார். ஏற்கனவே வந்து அருண் நேரு அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கார். அதனால் அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு நேரு முடிவு பண்ணியிருக்கார். ஆனால் இதை வந்து கூட்டணி கட்சி கொடுத்துட்டோம் அப்படின்னா நேருவுக்கு வந்து இருக்க அட்வான்டேஜை குறைக்கலாம் அப்படிங்கிறது வந்து திமுகவில் இருக்க மாவட்ட அமைச்சர்கள் சிலர் முடிவு பண்ணியிருக்கனால இந்த தொகுதியை வந்து கமலுக்கு ஒரு வேளை கூட்டணிக்குள்ளே வந்து அவருக்கு கொடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு முடிவும் கட்சி தலைமை எடுத்துக்கிறதா சொல்லப்படுது. இரண்டு பக்கமும் காய் நகர்த்தலில் நேரு அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி தன் மகனுக்கு இந்த சீட்டை பெற்றுக் கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லப்படுது. திருச்சியை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திருநாவுக்கரசு போட்டியிட்டு வெற்றி பெற்றார். ஆனால் இந்த முறை வந்து காங்கிரஸ் கட்சிக்கு இதை கொடுக்கலாமா இல்லை திமுகவே போட்டியிடலாமா அப்படிங்கிற ஒரு முடிவில் வந்துட்டு இருக்காங்க. இதற்கிடையில் வந்து IUML அவங்களும் இந்த தொகுதியை கேட்டிருக்காங்க. கடந்த முறை அவங்களுக்கு ராமநாதபுரம் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் இந்த முறை வந்து எங்களுக்கு அந்த தொகுதி வேண்டாம், வேறு தொகுதி கொடுங்க, பாஜகவுக்கு டஃப்பாக எங்களால் அங்கே கண்டெஸ்ட் பண்ண முடியாது, வேறு தொகுதி கொடுத்தா நல்லாயிருக்கும்னு அவங்க விரும்புகிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் திருச்சி வந்து திமுக சேர்ந்த வேட்பாளர் அல்லது IUMLக்கு ஒதுக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கடலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் TRVS ரமேஷ் அவர் வந்து எம்பியாக இருந்துட்டு இருக்காரு. அவர் மேலே ஏற்கனவே வந்து பண மோசடி மற்றும் கொலை வழக்கு இருக்குது. ஏற்கனவே அவர் பெயிலில் தான் வெளியே இருக்காரு. அப்படிங்கும்போது அவருக்கே திருப்பி கொடுத்தா அங்கே பிரச்சனையாகும். அதனால் கூட்டணி கட்சி கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் திமுக தலைமை இருக்கதா சொல்லப்படுது. ஆனாலும் தன்னுடைய மகனுக்கு அங்கே சீட்டு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் கேட்டிருக்காரு. அதன் அடிப்படையில் MRK பன்னீர்செல்வத்துடைய மகன் கதிரவனுக்கு அங்கே சீட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. சிதம்பரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். இருந்தாலும் குறைந்த அளவான வாக்கு எண்ணிக்கைகள் தான் வெற்றி பெற்றிருந்தார். அதனால் இந்த வாட்டி சிதம்பரம் தொகுதி நம்ம எடுத்துக்கிட்டு வேறு தொகுதியை திருமாவளவன் கொடுக்கலாம், திருவள்ளூர் அல்லது வேறு தொகுதி கொடுக்கலாம் அப்படிங்கிறது திமுக தலைமையுடைய முடிவாக இருக்குது. ஒருவேளை அதை விசிக ஒத்துக்கொள்ளும் பட்சத்தில் திமுக அங்கே போட்டியிடும். இல்லை அப்படின்னா அதே தொகுதியில் மீண்டும் திருமாவளவன் போட்டியிடுறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. மயிலாடுதுறை தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை ராமலிங்கம் திமுக வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். ஆனால் இந்த முறை அந்த தொகுதியை காங்கிரஸ் கேட்டிருக்கு. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தமிழ்நாடு தலைவர் அழகிரி அங்கு போட்டியிட விருப்பம் தெரிவிச்சிருக்கனால இந்த முறை அந்த சீட்டை தனக்காக கொடுக்கும்படி அவர் திமுக தலைமை கிட்ட கோரிக்கை வச்சிருக்கதா சொல்லப்படுது. தஞ்சாவூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் SS பழனிமாணிக்கம் அங்கே எம்பியாக இருந்துகிட்டு இருக்காரு. அவர் போட்டியிட்டு அல்லது அவருக்கு எதிராக யாரும் சீட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறனால இந்த முறை வந்து பழனிமாணிக்கமே மீண்டும் போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சிவகங்கை இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு வழக்கமாக இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டிருந்துச்சு. அதன் அடிப்படையில் கார்த்திக் சிதம்பரம் கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். ஆனால் இந்த வாட்டி வந்து காங்கிரஸ் கட்சிக்கு இந்த சீட்டை ஒதுக்கக்கூடாது, கார்த்திக் சிதம்பரம் திமுகவினர் மதிக்கவே இல்லை, அவருக்கு சீட்டு கொடுக்காதீங்க, அவர் கொடுக்குற வந்தால் காங்கிரஸ் கட்சிக்கு இதை ஒதுக்கக்கூடாது, ஒதுக்கினாலும் நாங்கள் வேலை பார்க்க மாட்டோம் அப்படின்னு அந்த மாவட்ட திமுகவினர் வந்து கட்சி தலைமை கிட்ட தீர்மானமாக சொல்லிட்டாங்க. அதன் அடிப்படையில் இந்த தொகுதியை திமுகவை எடுத்துக்கலாமா அப்படிங்கிற ஒரு முடிவில் கட்சி தலைமை இருக்கிறதா சொல்லப்படுது. ஒருவேளை திமுக எடுக்கும் பட்சத்தில் அமைச்சர் ராஜகண்ணப்பனுடைய மகன் தீபக்குக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவர் வந்து கேட்டிருக்காரு அப்படிங்கிறனால அவருக்கு இந்த ஆட்சியில் செல்வாக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக பார்த்துருக்கோம். அதன் அடிப்படையில் தீபக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மதுரையை பொறுத்த வரைக்கும் வெங்கடேசன் வந்து அங்கே கடந்த முறை போட்டிக்கிட்டு வெற்றி பெற்றார். ஆனால் வெங்கடேசன் வந்து ட்விட்டரில் மட்டும் தான் ஆக்டிவாக இருக்கார், களத்தில் எதுவும் இல்லை, மக்கள்
பணிகளில் அவர் ஈடுபடலை. அதனால் இந்த தொகுதி வந்து வெற்றி வாய்ப்பு சற்றே கேள்விக்குறியாக இருக்குது. இதனால் இந்த வாட்டி நம்மளே போட்டிட்டு வெற்றி பெறலாம், நம்ம போட்டியிட்டால் வெற்றி பெற முடியும், தொடர்ந்து இது கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது, அதனால் இந்த வாட்டி நம்ம தான் போட்டியிடும் அப்படிங்கிறது மதுரை மாவட்ட திமுகவோட கோரிக்கையாக இருக்குது. ஒருவேளை சு வெங்கடேசனுக்கு கட்சியை தாண்டி அதிகார மட்டத்திலும் தொடர்புகள் அதிகமாக இருக்குது, அழுத்தம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால அவருக்கே இந்த தொகுதி வந்து ஒதுக்கப்படலாம் அப்படிங்கிறது தான் பார்க்கப்படுது. தேனி தொகுதியை பொறுத்தவரை கடந்த முறை காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த EVKS இளங்கோவன் போட்டியிட்டு தோல்வியுற்றிருந்தார். திமுக கூட்டணியில் தோல்வியடைந்த ஒரே தொகுதி அதுவாக தான் இருந்துச்சு. இந்த முறை அதை திமுகவை கையில் எடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதன் அடிப்படையில் திமுகவை சேர்ந்த தங்க தமிழ்ச்செல்வனுக்கு இந்த தொகுதிகள் ஒதுக்கப்படலாம் அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்குது. இல்லை அப்படின்னா வேறு யாராவது ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட்டை போட்டு அங்கே களமிறங்கலாம் அப்படின்னு திமுக முடிவு பண்ணியிருக்கு. ராமநாதபுரத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை IIMLக்கு கொடுத்துருந்தாங்க. நவாஸ் கனி அங்கே போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இந்த முறை வந்து ராமநாதபுரத்தில் போட்டியிட IIML விரும்பலை, அவங்க திருச்சி தொகுதியை கேட்குறாங்க அப்படின்னா அதனால் திமுகவை அங்கே போட்டியிடுறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. திமுக பொறுத்த வரைக்கும் 2 பேர் அந்த தொகுதியை குறி வச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒன்று வந்து பூர்ண சங்கீதா, அமைச்சர் பெரிய கருப்பனுக்கு ஆதரவாளரான அவங்க அந்த தொகுதியை குறி வச்சுருக்காங்க. இன்னொன்று வந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து திமுகவுக்கு வந்த மணவனையை சேர்ந்த திரு ராஜீவ்காந்தி. 2 பேருக்குமே அங்கே சமுதாய வாக்குகள் அதிகமாக இருக்குது அப்படின்னால 2 பேரில் யாராவது ஒருத்தர் நிறுத்தினா அங்கே வெற்றி கிடைக்கும் அப்படின்னு கட்சி நம்புது. ஆனால் இந்த 2 பேரில் யாருக்கு அதிக செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து யார் வேட்பாளர் அப்படிங்கிறது முடிவாகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. விருதுநகரை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை மாணிக்கம் தாகூர் வந்து அங்கே போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். ஆனால் இந்த முறை வந்து துரை வைகோவுக்காக அந்த தொகுதியை வந்து மதிமுக கேட்டிருக்கிறதுனால துரை வைகோவுக்கு காங்கிரஸ் அதை விட்டு கொடுக்கணும், அதுக்கு பதிலாக ஈரோடு வந்து நாங்கள் விட்டு கொடுக்குறோம் அப்படின்னு மதிமுக சைட்லேருந்து ஒரு டீல் வைக்கப்பட்டிருக்கு. ஈரோடு தொகுதியை காங்கிரஸ் ஏற்கும் பட்சத்தில் மாணிக்கம் தாகூர் விட்டு கொடுத்து அந்த இடத்துல துரை வைகோ வேட்பாளராக களமிறங்க வாய்ப்புகள் இருக்குது. தூத்துக்குடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய துணை பொதுச் செயலாளருக்காக கனிமொழி கருணாநிதி தான் வந்து கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தாங்க. இந்த முறையும் அவங்களுக்கே அந்த தொகுதி ஒதுக்கப்படுவது கிட்டத்தட்ட உறுதியான ஒரு முடிவாக இருக்குது. அதன் அடிப்படையில் தூத்துக்குடியோடைய திமுக வேட்பாளர் கனிமொழி கருணாநிதி. தென்காசி தொகுதியில் தனுஷ் M. குமார் வந்து திமுக வேட்பாளராக களமிறங்கி வெற்றி பெற்றிருந்தார். இந்த முறையும் அவருக்கே வாய்ப்புகள் கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அங்கு வேறு யாரும் வேட்பாளர் பெறுதா இல்லை, அதை யாரும் கூட்டணி கட்சிகளும் கேட்கல அப்படிங்கிறனால அவருக்கே இந்த வாட்டியும் சீட்டு கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாடோட தென்பகுதியில் மிக முக்கியமான தொகுதிகளில் ஒன்று திருநெல்வேலி. இந்த வாட்டி திமுகவில் அதுக்கு ஒரு டஃப்பான காம்படிஷன் இருக்குது. போன வாட்டி ஞானதரியம் போட்டிட்டு வெற்றி பெற்றார். ஆனால் அவருடைய அடாவடி அரசியல் வந்து அங்கே வந்து கட்சிக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தியிருக்கு. அதனால் இந்த முறை அவருக்கு சீட்டு கொடுத்தா அது வந்து கட்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்னு கட்சி தலைமை முடிவு பண்ணுது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, அதுக்கு பதிலாக எனக்கு வந்து என்னுடைய மகனுக்கு கொடுத்துருங்க அப்படிங்கிற விஷயத்தில் கேட்டிருக்காரு. அதன் அடிப்படையில் அவருடைய மகன் ராஜாவுக்காக அந்த சீட்டை வந்து அவர் கேட்குறாரு. அதுபோக முன்னாள் அமைச்சர் ஹெலன் டேவிட்சனும் அந்த தொகுதியை கேட்குறாங்க. ஏற்கனவே வந்து சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றும் அமைச்சர் பதவி கிடைக்கல அப்படிங்கிற அதிருப்தியில் இருக்கிற சபாநாயகர் அப்போ அவருடைய மகன் அலெக்ஸுக்காக இந்த தொகுதியை கேட்குறாரு. 3 பேருமே செல்வாக்கு மிக்க ஆட்கள் அப்படிங்கிறனால இந்த 3 பேரில் யாரை சூஸ் பண்ணுறது, யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது கட்சி உடைய தலைமை கிட்ட ஒரு குழப்பமான சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கு. திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் கடைசியாக இருக்க தொகுதி என்ன அப்படின்னா கன்னியாகுமரி. இது வந்து வழக்கமாக காங்கிரஸ்க்கு தான் திமுக ஒதுக்கிட்டு இருந்துச்சு. அதன் அடிப்படையில் கடந்த 2019 தேர்தலில் வசந்தகுமாருக்கு அந்த தொகுதி ஒதுக்கப்பட்டுச்சு. அவரும் வெற்றி பெற்று எம்பியாக இருந்தார். துரதிருஷ்டவசமாக அவர் வந்து மரணமடைந்த எடுத்து அவருடைய மகன் விஜய் வசந்த் வந்து அங்கு வேட்பாளராக நிறுத்தப்பட்டு அவரும் வெற்றி பெற்று இப்போ எம்பியாக இருந்துகிட்டு இருக்காரு. மீண்டும் அவருக்கே அந்த தொகுதி ஒதுக்கப்படலாம் அப்படிங்கிறது வந்து காங்கிரஸ் தரப்பு சொல்லப்படுது. இருந்தாலும் அவருக்கு அங்கே லோக்கலில் செல்வாக்கு குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, அவருடைய நடவடிக்கைகள் பெரிதாக மக்கள் மத்தியில் பேசப்படலை, அதனால் அவருக்கு கொடுக்க வேண்டாம், வேறு யாரையாவது நிறுத்துங்க அப்படிங்கிறது கோரிக்கையாக இருந்துக்கிட்டு இருக்கு. அப்படி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா மீண்டும் விஜய் வசந்தே அங்கே போட்டியிடுறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. இது போக காங்கிரஸ் இன்னும் சில தொகுதிகளை மாற்றியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது போக கேண்டிடேட்ஸையும் மாற்றத்தான முடிவில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஃபைனல் லிஸ்ட் வந்த பிறகு தான் கேண்டிடேட்ஸுடைய ஃபைனல் லிஸ்ட் வெளியாகும். ஆனால் கிட்டத்தட்ட இதில் நம்ம சொன்ன லிஸ்ட்டில் பெரும்பாலான வேட்பாளர்கள் மீண்டும் வாய்ப்பு கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது.